பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்பிதழ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு கர்த்தர் வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதில் கர்த்தருக்குள்ளாய் அதிக மகிழ்கிறேன். அந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல்ல உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு பாருங்க. அது எதுக்கு உதவுன்னு பாருங்க. முதல்ல உங்களை நல்லா ஆராய்ஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய தாளந்து என்ன, அது தெரிந்து கொள்ளுங்க. உங்க இயலாமையா இருந்தாலும் இருக்கிறத கர்த்தரண்ட கொண்டு வாங்க. இருக்கிறத கர்த்தரிடம் ஒப்படையுங்க. அப்படி செஞ்சு பாருங்க. இருப்பதை வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய வல்லவராய் நல்லவராய் அவர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். சீஷர்கள் வனாந்தரத்துல 5000 பேர்கள் கூட்டம், சாப்பாடு தர முடியாது, அனுப்பிருங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் வேணா அதுக்கு ஃபுல்லா பேசியிருக்காரு. சாயங்காலமும் ஆயிடுச்சு. காலையில பேச ஆரம்பிச்சவர். மக்கள் வழியில சோர்ந்து போவாங்க. ஏதாவது கொடுத்த கர்த்தர் விரும்புறார். அவங்க சொன்னாங்க, இவ்வளவு பேர் கொடுக்க முடியும், அனுப்பிருங்க. அப்பதான் மார்க் 6:38 அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்க, முதல்ல போய் பாருங்க. அவங்க பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார். அவன் சொல்றான், என்கிட்ட இது இருக்குதுன்னு சொல்றான். 5 அப்பம் இருக்குதுன்னு சொல்றான். 2 மீன் இருக்குது. மார்க் 6:38 5 அப்பம் 2 மீன் உண்டு என்று. என்ன இருக்கு தேவஜனமே? உங்ககிட்ட எத்தனை இருக்கு, என்ன இருக்கு, எப்படி இருக்கு, உங்க திறமை என்ன, கெப்பாசிட்டி என்ன, அதை முதல்ல ஆராய்ஞ்சு பாருங்க. போய் உட்கார்ந்து பாருங்க, யோசித்து பாருங்க, உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க, சோதிச்சு பாருங்க. நீங்க முதல்ல நீங்க யாருன்னு தெரியாம எதிரியை வீழ்த்தவே முடியாது. நீங்க எதற்கு அனுப்பப்பட்டீங்கன்னு தெரியாம அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றவே முடியாது. அனுப்பப்பட்டிருக்கிறீங்க, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. அனுப்பப்பட்ட நீங்க நிறைவேற்றுவதற்கு எதற்காக அனுப்பப்பட்டோம் என்று தெரிஞ்சுக்காம அனுப்பப்பட்ட நோக்கம் நிறைவேற்றவே முடியும். அதை போய் பாருங்க. ஆமா, சபையில கர்த்தர் என்ன வச்சிருக்கிற போய் பாருங்க. குடும்பத்தை கர்த்தர் டியூட்டி, உங்களுடைய கடமை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, போய் பாருங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, அதை நிறைவேற்றுங்க. அன்பா வாழுங்க, அமைதியா வாழுங்க, சமாதானம் வாழுங்க, வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்க. நடைபெறுமா இருக்கிற, விரக்தியா இருக்கிற, ஏதோ வாழ்ற, ஏதோ கிடைக்குது, ஏதோ செய்யற, ஏதோ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கு, அது அந்த பர்பஸ் நிறைவேற்றுகிற. அங்க வாங்க, போய் பாருங்க. போய் பார்த்து சொல்றாங்க, 5 அப்பம் இருக்கு, 2 மீன் இருக்கு, இருக்குது பாருங்க. அதை கர்த்தரோட ஒப்படையுங்கள். கொண்டு வராங்க, இயேசுவை கொண்டு வராங்க. அதை கர்த்தரோட உங்களோட இயலாமை. 5000 கூட்டம், 5 தான் இருக்கு, 2 தான் இருக்கு, இயலாமை. அதையும் அவர் சொல்லுங்க. அதை அவர்கிட்ட ஒப்படைங்க. அவர் அதை பிளஸ் பண்ண போதும். 5000 கூட்டம் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு, இயலாமையா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், அதை ஒப்பு கொடுங்க. அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். அடிக்கடி எக்ஸஸா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், மைனஸ் எல்லாம், டெபிசிட் இருக்கலாம், எப்படிதான் பரவாயில்ல. அது இருக்கிறத உனப்படைச்சு அதை நீ பிளஸ் பண்ணி அதை கொண்டு ஆயிரங்களை ஆண்டவரே போஷிக்கவும் பயன்படுத்தவும் மீதம் எடுக்கவும் செய்யற வல்லமையான கர்த்தர். இன்னைக்கு அதை கொண்டு வந்து உம்மோட ஒப்படைக்கவும், உம்மண்டை கொண்டு வரவும், உம்மோட கருத்தை ஒப்பு அதை பிளஸ் பண்ணி தாங்கன்னு கேட்கவும். தகப்பனே, இன்றைய மக்கள் அழைக்கிறோம் பாருங்க. போய் பார்க்கட்டும், கெப்பாசிட்டியை பார்க்கட்டும், என்ன அழைக்கப்பட்டிருக்கும் போய் பார்க்கட்டும். பேச அனுப்பின ஒவ்வொரு வார்த்தையை நன்றி. மக்கள் எழுந்து பிரகாசிப்பார்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Praise God.